finishes off in style. A magnificent strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். என்னங்க நடக்குது இந்த செகண்ட் டெஸ்ட் மேட்ச்ல? சவுத் ஆப்பிரிக்கா 55 ஆல் அவுட், இந்தியா 153 ஆல் அவுட். இந்த 153 மட்டும் மறக்க முடியாதுங்க. 153 for 4ல இருந்தாங்க இந்தியா. கேஎல் ராகுல் தான் ஓபன் பண்ணாரு டோரை. 153 for 5, 153 for 6, 153 for 7, 153 for 8, 153 for 9, 153 ஆல் அவுட். என்ன ப்ரோ சொல்றீங்க? சத்தியமா மேட்ச் பார்க்காதவங்களுக்கு இதுதான் ஒரு அதிர்ச்சி. டீ குடிக்க போனீங்களோ இல்ல தண்ணி குடிச்சிட்டு வர போனீங்களோ அந்த கேப்ல கேமை முடிச்சாங்க. விக்கெட்டு டாட் பால், விக்கெட்டு டாட் பால், விக்கெட்டு டாட் பால், விக்கெட்டு டாட் பால், விக்கெட்டு விக்கெட்டு. சத்தியமா ஷாக் ஆயிட்டேன் நான். என்னதான் பிச்சு வந்து டஃப்பான பிச்சா இருந்தாலும் நான் மாலைங்க பண்ணாங்க பாருங்க காமெடி கடைசியா. அதாவது அட்லீஸ்ட் 98 ரன்ஸ் லீட் வச்சிருக்கோம், விச் இஸ் a huge lead இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும். சவுத் ஆப்பிரிக்கா டிராமாட்டிக்கா செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து ஒரு வேற லெவல்ல விளையாடினாங்கன்னா தான் ஒரு 200 250 அடிச்சாங்கன்னா அவங்களுக்கு செம்ம சான்ஸ். ஏன்னா 100 ரன் 120 ரன்னே ஃபோர்த் இன்னிங்ஸ்ல இந்த பிச்சில் சேஸ் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இந்தியா பேட்ஸ்மேன்ல வந்து பாத்தீங்கன்னா 2-3 பேர் தான் ஆடுற மாதிரி இருக்காங்க. பரவாயில்ல, மத்ததெல்லாம் வாக்கிங் விக்கெட் தான். ஸோ அப்படின்னு ஒரு பட்சத்துல என்ன ஆகுதுன்னே தெரியல. செகண்ட் கண்டிப்பா விராட் கோலிக்கு பாராட்டியே ஆகணும். அவரோட இன்னிங்ஸை கிளாஸ் அப்பார்ட். அவர் ஒரு ஸ்டேஜ்ல விக்கெட் போயினே இருக்கிறத பார்த்து காண்டாய் அவரும் கான்சன்ட்ரேஷன் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. இவன் அது செம பால் ரபடா போட்டது, பட் செம்மையா விளாண்டாரு 46க்கு. அண்ட் ஸ்டார்டிங்ல ரோஹித் சர்மா ரொம்ப அக்ரெசிவா விளாண்டாரு. அண்ட் சுப்மன் கில்லும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஸ்டெடியா இருந்தாரு. எல்லாம் ஸ்டெடி ஆயிட்டு பாத்தீங்கன்னா இந்த பிச்சு பொறுத்த வரைக்கும் நீங்க செட் ஆயிட்டு நம்ம செட் ஆயிட்டோம். அந்த டிபிக்கல் டெஸ்ட் இன்னிங்ஸ் எல்லாம் விளாட முடியாது. டக்குன்னு ஒரு பால் சொருகிரும், அப்படி ஸ்டீப்ல வரும், காலி ஆயிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி பிச்சு தான் அது. அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா செம்ம கம்பேக். ஏன்னா இந்தியா கொஞ்சம் அந்த கேஎல் ராகுல் அந்த சென்சிபிளா ஆடிந்தா, அந்த தேவையில்லாத ஷாட் ஆடாம இருந்தா அந்த பார்ட்னர்ஷிப் கொஞ்சம் க்ரோ ஆயிருக்கும். 140 150 லீட்லாம் இருந்தா சவுத் ஆப்பிரிக்கா அவுட்டுங்க இந்த மேட்ச். சும்மா கூட்டுன்னு வந்து வச்சாங்க இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா, வாங்கஜி மேட்ச்ல வாங்கஜி அப்படின்ற மாதிரி. ஸோ இதான் டெஸ்ட் கிரிக்கெட். டெஸ்ட் கிரிக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும். இந்த மாதிரி பிச்சு வந்து டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு நல்லதான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியலங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் வரணும், அவ்வளவுதாங்க. பட் அதுக்குன்ட்டு ஒண்ணு ஓவரா டெஸ்ட் பவுலா ஸ்பின்னும் ஆகக்கூடாது, இல்ல ஓவரா பவுன்ஸ் ஐனியும் இருக்கக்கூடாது. ஸோ வந்து பாத்தீங்கன்னா பேட்டுக்கு பாலுக்கு ஒரு டிஃபரன்ஸே இல்லாத மாதிரி இருக்கு. ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் அந்த மேட்ச் என்ன போகுதுன்னு சொல்லிட்டு. பட் டெஃபினட்டா சவுத் ஆப்பிரிக்கா வந்து பம்ப்டப்பா போவாங்க. ஏன்னா 6 விக்கெட் ரன்னே இல்லாம லாஸ்டா எடுத்திருக்காங்கன்னா கண்டிப்பா அந்த ஒரு பாசிட்டிவிட்டியை வந்து அவங்க இந்த செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங்ல எடுத்துட்டு வர வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ இந்தியன் போலர்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் மாதிரியே திருப்பி செகண்ட் இன்னிங்ஸ் சவுத் ஆப்பிரிக்காவை சீக்கிரமா சுட்டுவாங்களான்றத பொறுமையா இருந்து பார்க்கலாம். உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ தாராளமா நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்தியா எப்படி விளையாண்டாங்க, எந்த அளவுக்கு சவுத் ஆப்பிரிக்கா போலிங் போட்டு அந்த லாஸ்ட் 6 விக்கெட் எடுத்தாங்க. பார்க்காதவங்க ஹைலைட்ஸ் பார்த்துட்டு வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.